எவனையும் முழிக்க வைக்க கூடாது. எல்லாரும் இழிச்சுவாய் நாக்கணும். இவன் பண்ற அயோக்கியத்தனங்களுக்கெல்லாம் நம்ம ஜாலரா அடிக்கணும். இல்லைன்னா அவன் தேச துரோகி. டேய், நான் லெட்டர் பேட அடிச்சுக்குவேன். நான் தேச துரோகி தான். இந்த தேசம் எனக்கு என் சமூகத்துக்கும் பயன்படாத வரை, என் சமூக மக்களின் சம உரிமை கிடைக்காத வரை, இந்த தேசத்துக்கு நான் சாகும் வரை துரோகம் செய்து கொண்டுதான் இருக்கேன். அதனால் எனக்கு தூக்கில் போடு, தொங்க விடு, உன் சட்டத்தால் என்னை ஒரு மயிரும் செய்ய முடியாது என்பது எனக்கு தெளிவாக தெரியும். நான் ஒரு அத்தாரிட்டி. சட்டத்துல நான் ஒரு அத்தாரிட்டி. சுமார் 136 சிறைகள், 4 தேசிய பாதுகாப்பு சட்டம், தடா சட்டம். இந்தியாவிலே தடா சட்டத்தை என் மீது போட்டு இன்னும் இவன் கைது செய்யாமல் வைத்திருக்கிறான். நானும் மேடை ஏறி உங்க ஒப்பனுக்கு பெற்றிருந்தா போடுறானே. ஏன்னா அதுல ரிட்ராஷன் ஒன்று வரும். நான் என்ன சொல்றேனோ கன்ஃபெஷன்ல அதை எழுதி ஆகணும், அதை எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும். ஒரு தடா கைதி பார்த்து வேங்கை சந்திரசேகர் தான் என்ன குண்டு வைக்க சொன்னார்னா இவரை பிடிச்சே ஆகணும். நிரூபிக்க வேண்டியது இவர் பொறுப்பு. சாதாரண சட்டத்துல நிரூபிக்க வேண்டியது அவனுடைய பொறுப்பு. தடா சட்டத்துல நிரூபிக்க வேண்டியது இவரோட. எவன் கைதாகிறானோ அவன் பொறுப்பு. அப்ப நான் குண்டு வைக்க சொன்னது ஜெயலலிதா தான் எல்லா இடத்துலயும் நிறைய இடத்துல பேசி விட்டேன். அது கன்ஃபெஷன் ஆயிரும். என்ன தொடல. ஆக அப்பாவிகள், இழிச்சவாயங்கள், இவன்கள் மீதுதான் இந்த குப்பை சட்டங்கள் பாய்கிறதே ஒழிய உண்மை குற்றவாளிகள், அயோக்கியர்கள், இந்த தேசத்தையே வித்து பிளாட் போட்டு மலிவு பதிப்பாக விற்று தின்னுகிற அயோக்கியர்கள் இன்னும் இந்த நாட்டில் பிரபலங்களாக மரியாதைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்.